என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. என்ன பண்ற இவ? உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கா. ஹோய், என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, தூங்கிட்டு இருக்கேன். தூங்குறேன்னு தெரியுது, அது ஏன் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க? படுத்து தூங்க வேண்டியது தானே? அது எனக்கு தரையில படுத்து பழக்கம் இல்லை. தரையில படுத்தா தூக்கம் வராது. அதுலயும் தலையணை எல்லாம் இல்லாம படுத்தா கழுத்தெல்லாம் பிடிச்சிக்கும். அதனாலதான் உட்காந்தே தூங்கிட்டு இருக்கேன். அடியே என் ஆசை பொண்டாட்டி, தரையில படுத்து தூங்க முடியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா அதுக்கு மாமா ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. சரி, இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. தரையில தானே படுத்து தூங்க முடியாது, அதுக்கு இப்ப நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். கட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பெட்டாவது இருந்திருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏ ஐஷு, இங்க அவங்க நமக்கு தங்குறதுக்கு வீட்டுல இடம் கொடுத்ததே பெருசு. இதுல வேற கட்டில் வேணும், பெட்டு வேணும், அதுல பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வேற வேணும்னு கேட்டா அதுக்கு எங்க போறது? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? சார், தரையில படுத்தா தூக்கம் வராது, பெட் இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன். அதுல பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வேணும்னு நான் ஒன்றும் கேட்கல. உங்க நினைப்பு எப்ப பார்த்தாலும் அங்கதான் போகுமா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஏ ஐஷு டார்லிங், நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, இது கூடவா உனக்கு தெரியாது? ராத்திரி நேரம் இவ்வளோ அழகான பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது அந்த மாதிரி நினைப்பு வரலன்னா தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஐயோ ஷமீர், இவரை திருத்தவே முடியாது. சரி, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? தரையில படுத்தா தூக்கம் வராது அதானே? அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். நான் வேணா படுத்துக்கிறேன், நீ. சார், ஏய் இருடி, முழுசா கேளு. எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலயும் அவசரம். யாருக்கு? எனக்கா? ஒருத்தன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கிறத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறமா ரியாக்ஷன் கொடுங்க. சரி சொல்லுங்க. இப்போ உனக்கு தரையில படுத்தா தூக்கம் வராது, தலையணை இல்லாம படுத்தா கழுத்து வலி வரும். அதுக்கு நான் படுத்துக்கிறேன், நீ வேணா என் நெஞ்சு மேல தலை வச்சு படுத்துக்கோ. அப்ப அட்லீஸ்ட் கழுத்து வலியாவது வராம இருக்கும். அப்புறம் இதொன்னும் உன் மேல இருக்கிற ஆசையில சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. நீ தரையில படுத்து உனக்கு கழுத்து வலி வந்தா அப்புறம் அதுக்கும் நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதுக்காக தான் சொல்றேன். அப்பப்பா, ரொம்ப தான் அக்கறை. ஆனா இந்த அக்கறை எதுக்குன்னு எனக்கு தெரியாதா ஷமீர்? ஆனா ஒரு கண்டிஷன், உனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னதுனாலதான் என் மேல தலை வச்சு படுக்கிறதுக்கு உன்னை அலோவ் பண்றேன். ஆனா அதுக்காக இதான் சாக்குன்னு சொல்லி உன் கை என் மேல வேற எங்கேயாவது பட்டுச்சு, அப்புறம் அடுத்த அரை மணி நேரத்துக்கு இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன். என்னது? என்ன நடந்தாலும் பொறுப்பு இல்லையா? இவரோட பேச்சே சரியில்லை. இவரு மனசை மாத்தி எப்படியாவது இவரை நம்மள வெறுக்க வைக்கலன்னு பார்த்தா இவரை அதிகம் பண்ணி நம்மள கவுத்துருவாரு போலயே. ஐஷோ, அதுக்கெல்லாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. இதுக்கு மேல இந்த ரூம்ல இவரோட இருந்தா அது நமக்கு சேஃப்டி இல்ல. பேசாம போய் பட்டு வைக்க கூடிய தூங்கிடுவோம். ஐஷு மோளே, ரெண்டு பேரும் தூங்கியிருப்பீங்களோ என்னவோ நினைச்சுதான் வந்தேன். இல்லக்கா, வாங்க. இவ்வளவு சீக்கிரம் எங்கிருந்து தூங்குறது? அது சரி, தூங்குறதுக்கு அவ்வளோ வசதியும் இல்லை. பாவம், தரையில படுத்து உங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்காது. தரையில படுத்தா தூக்கம் கூட வராது. ஐயோக்கா, அதெல்லாம் பரவாயில்லக்கா, எல்லாம் பழகிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்க்கா. சரி ஷமீர் குட்டா, அப்புறம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஐயோ பட்டுக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு இதுவே போதும். சரி சரி சரி, இந்தாங்க, இந்த பாயாவது விரிச்சு படுங்க. வெறும் நிலத்துல படுக்க முடியாது, ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்கும். சரிக்கா, கொடுங்க. சரி, இங்க வைக்கிறேன். நீங்க படுக்கும்போது எடுத்து விரிச்சு படுத்துக்கங்க. சுந்தரி குட்டி தூங்கியாச்சா? பரவாயில்ல, ஏதோ சுந்தரி குட்டிக்காவது ஒரு தொட்டில் இருந்தது. அப்புறம் அது ஞானும் கிட்டு மாமாவும் ராத்திரி நைட் ஷோ சினிமாவுக்கு போகலான்னு இருக்கோம். நாங்கள் போயிட்டு காலையில் தான் வருவோம். அதனால பார்த்துக்கங்க. என்ன ஷமீர் குட்டா? ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் உங்களை. அப்போ சரி, ரெண்டு பேரும் பாருங்க, நேரத்தில் படுத்து தூங்குங்க. நாங்கள் போயிட்டு வரோம். சரிக்கா. அப்போ வீட்டில் யாரும் இல்லை, ரூட்டு கிளியர். ஐயோ, எப்படியாவது இவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி பட்டுக்கா கூட போய் தூங்கலான்னு பார்த்தா அவங்க வேற வெளியே போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? தங்கள தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தங்கள தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தங்கள தின்ன கதின்ன தா தின்ன. இவரோட பார்வையே சரியில்லையே. ஐயோ ஐஷு, என்னன்னாலும் சரி, இவரோட கண்ணை மட்டும் பார்க்காத. இவரோட கண்ணை மட்டும் பார்த்தோம் அப்புறம் ஹிப்னோட்டிசம் பண்ணி நம்மளை கவுத்தாலும் கவுத்துருவாரு. சார், எனக்கு தூக்கம் வருது. அதுக்குள்ளையா? சார். சரி சரி, தூக்கம் வருதுன்னா தூங்குங்க.
அது நான் தான் சொன்னல, தரையில படுத்தா தூக்கம் வராது. நீங்க சொன்ன மாதிரி உங்க நெஞ்சில தலை வச்சு படுத்துக்கிறேன். என்னடா அது, ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது? ஐயோ, கண்ணை பார்க்காத ஐஷு, கண்ணை பார்க்காத. சார், எனக்கு தூக்கம் வருது சார், சீக்கிரமா படுங்க. இவ என்ன நம்மளை விட அவசரமா இருக்கா? ஐயோ இரு ஐஷோ, கோட்டை மட்டும் கழட்டிக்கிறேன். கோட்டை கட்டுறீங்களா? அதெல்லாம் எதுக்கு கட்டுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஹேய், என்னாச்சு உனக்கு? தூங்கும் போது யாராவது கோட்டெல்லாம் போட்டு தூங்குவாங்களா? நான் என்ன ஷர்ட்டை கழட்டுறேன் நான் சொன்னேன், கோட்டை கழட்டுறேன்னு தானம்மா சொன்னேன். ஐயோ ஐஷு, ஸ்லிப் ஆயிடாத. எதையும் பார்க்காம பேசாம கண்ணு மூடி தூங்கிடு. ஐஷு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனாடி. எனக்கு தெரியும், நான் கம்பல் பண்ணால்தான் நீ என் கூட வந்தேன்னு. இங்கே வந்து எனக்காக எவ்வளவோ கஷ்டப்படுற. இருந்தாலும் இது எல்லாமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் ஐஷு. என் கூட இருக்கும்போது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மனசுக்குள்ள நீ சந்தோஷமா தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ என்னை விட்டு போயிட்டா ஒரு நிமிஷம் கூட நான் இல்லாமல் உன்னால் சந்தோஷமா இருக்க முடியாது ஐஷு. அதனால என் உயிரே போனாலும் சரி, உன்னை என்கிட்ட இருந்து போக நான் விட மாட்டேன். ஐ லவ் யூ ஐஷு. ஐ லவ் யூ ஷமீர். ஐஷு தூங்கிட்டா? அப்புறம் எப்படி நான் ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு திரும்ப ஐ லவ் யூன்னு சொல்றா? ஒருவேளை நான் கெஸ் பண்ண மாதிரி இவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்குமோ? ஏன்னா ஒருத்தரால முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நடிக்க முடியும், தூங்கும் போது நிச்சயமா நடிக்க முடியாது. ஆனா எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருந்தா எதுக்காக ஞாபகத்துக்கு வராத மாதிரி நடிக்கிறா? ஒருவேளை இந்த ராகேஷ்க்கு பயந்து நடிக்கிறாளோ? ஆனா ஐஷு, இதுக்கப்புறம் உனக்கு ஞாபகத்துக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நீ என்னை விட்டு போறதில்ல, என் கூடயே தான் இருக்க போற. அதை தடுக்க அந்த ராகேஷ் இல்ல, அவன் அப்பனாலையும் முடியாது. பொண்டாட்டி, நீ தூங்கிட்ட, ஆனா என்னால தூங்க முடியலையே. இந்த மாதிரி உன்னை என் நெஞ்சில சாச்சு படுக்கணுங்கிறது எத்தனை நாள் கனவு தெரியுமாடி? இன்னைக்கு அது நடந்திருக்கு. இப்ப போய் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? காலையில விடிகிற வரைக்கும் உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறேன். எல்லா பிரச்சனையும் சரியாகி கூடிய சீக்கிரம் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா உரிமையோட இப்படி இருக்கிற நாள் வரும். வரலனாலும் இந்த ஷமீர் வர வைப்பேன். தூங்க ஐஷு. கொல்லையில தென்னை வைத்து தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. என்ன மைனா? அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு பையன் என்ன அடிச்சிட்டான். நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வாங்க, ஸ்கூலுக்கு வந்து அவனை அடிங்கம்மா. ஏய், ஒரு பையன் அடிச்சானா? அவன் அடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஒண்ணுமே பண்ணல, அவனே என்ன வேணும்னே அடிச்சிட்டான். சரி பரவாயில்ல விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் தெரியாம அடிச்சிருப்பான், அதையெல்லாம் பெருசுப்படுத்தாத. சும்மா இரு, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் தூங்கி நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா சும்மா அம்மா அம்மான்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடுடி.
இல்ல, முதல்ல ஒன்னதான் அடிக்கணும். ஸ்கூல் விட்டு வந்தப்ப தொடங்குனது, வந்ததுக்கு அப்புறம் புக் ஏதாவது எடுத்து வச்சு படிக்கலாம் அதெல்லாம் இல்ல. ஒரு பையன் அடிச்சிட்டான்னு இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இப்ப ஏதாவது ஒண்ணு சண்டை போட்டா நீ முக்கில அடிக்கிறது இல்ல, அந்த மாதிரி தான். எல்லாருமே சின்ன பிள்ளைங்க தானே, தெரியாம அடிச்சிருப்பான். அதையெல்லாம் பெருசுப்படுத்தாத. அப்படி ஏதாவது அடிச்சா போய் உன் மிஸ் கிட்ட சொல்லு. அப்ப அவங்க என்ன எதுன்னு பார்த்தா அந்த பையனை திட்டுனாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் அடிக்க மாட்டான். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னா நான் என்னடி பண்றது? இல்ல, மித்த கிட்ட சொல்ல பயமா இருக்கு. நீங்க வந்து அடிங்க. மைனக்கா, நான் அடிக்கேன். அது சரி, உன் தம்பி சிங்க குட்டி அவனை கூட்டிட்டு போ, அவன் வந்து அடிப்பான். ஐயோ மைனா, தலையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் சும்மா இரு மைனா. இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு, இவர் என்ன அந்த பக்கம் திரும்பி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு? சக்தி, என்ன கையல்? என்னாச்சு சக்தி? இங்க ரெண்டுங்களும் சேர்ந்து வாழு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நீங்க என்ன எதையுமே கவனிக்காம என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை கையல், ஷமீரை பார்த்து 2 நாள் ஆகுதுல்ல, அதான் என்னமோ மாதிரி இருக்கு. எப்பவுமே அவன் கூடிய தானே இருப்பேன், 2 நாளாக அவனை பார்க்காம அவன்கிட்ட பேசாம கஷ்டமா இருக்கு. அதானே பார்த்தேன், எனக்கும் தோணுச்சு. ஏன்னா எப்பவுமே வீட்டுல எங்களோட இருக்கீங்களோ இல்லையோ ஷமீரை நாம பார்க்க கிளம்பிடுவீங்க. 2 நாள் அவரை பார்க்க முடியல, இன்னும் எப்படி அதை பத்தி பேசாம இருக்கீங்கன்னு பார்த்தேன். அவர் இல்லாம உங்களுக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்குமே. ஏய், எனக்கு கிண்டலா? நானே அவனை பார்க்க முடியலன்னு கடுப்புல இருக்கேன். ஐயோ, கிண்டல் எல்லாம் இல்ல சக்தி, எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? நீங்க போய் எங்க ஷமீரனாவை பார்த்தா அந்த ராகேஷ் ஒருவேளை உங்களை ஃபாலோ பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு நீங்க தான் போகாம இருக்கீங்க. இப்ப வந்து அவரை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணா அந்த ராகேஷை பத்தி யோசிச்சுதான் நானும் அவனை பார்க்க போகாம இருக்கேன். ஆனா அவனை பார்க்காம என்னமோ மாதிரி இருக்கு. சரி விடுங்க சக்தி, ஒரு 2 நாளாவது அவர் ஐஷுவோட நிம்மதியா இருக்கட்டும். ஏய், ஆமா பின்ன சக்தி, எப்ப பார்த்தாலும் நீங்களும் அவரோடயே இருக்கீங்க, அவரும் உங்களோடயே இருக்காரு. சரி, நமக்கு தான் கல்யாணமாகி 2 குழந்தைங்க ஆயிடுச்சு, அந்த பாவத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா பாவம் ஐஷுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அவரும் எப்படியாவது ஐஷுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க அதுக்கு விட்டா தானே? ஏய், ஐஷுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு நான் அவனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ சக்தி, நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலே அவர் எல்லாத்தையும் ஐஷுக்கு ஞாபகப்படுத்திடுவாரு. ஏய், இப்ப என்னடி சொல்ல வர? நான் தான் அவனை டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்றியா? ஆமா பின்ன, கொஞ்சமாவது அவங்க 2 பேரையும் தனியா ஃப்ரீயா இருக்க விட்டா தானே? நீங்க எப்பவுமே கூட இருந்தா எப்படி அவர் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவாரு? இப்பவாவது அங்க போய் 2 பேரும் தனியா இருக்காங்க, இப்பவாவது கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா போய் பாத்துக்கலாம். ஏய், என் நண்பனை பத்தி என்னடி நினைச்ச? அவனும் நான் இல்லாம ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். எதுக்கு 2 நாள் என்னை பார்க்காம அவன் சரியா தூங்கி இருக்க கூட மாட்டான். ஐயோ சரி சக்தி, அவரை பார்க்காம நீங்களும் உங்களை பார்க்காம அவரும் அவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னா நாளைக்கு வேணா போய் அவரை பார்த்துட்டு வாங்க. நானும் அதான் கையில் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ராகேஷை எப்படியாவது டைவர்ட் பண்ணிட்டு நாளைக்கு எப்படியாவது போய் அவனை பார்த்துட்டு வரணும். நாளைக்கு அவனை பார்க்க போகாம இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும், ஒரு வேலையும் ஓடாது. ஆமா அது உண்மைதான். இதுக்கு மேல அவரை பார்க்காம இருந்தா உங்களை சமாளிக்க எங்களாலே முடியாது. சரி, நாளைக்கு போய் பார்த்துட்டு வாங்க. சரிடி கையல். சரி, அது இருக்கட்டும். முகில் கென்னடி அவனோட ட்ரெஸ் போடாம மைனக்குட்டியோட ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டுருக்க. ஐயோ சக்தி, அதை ஏன் கேக்குறீங்க? இவங்க 2 பேரோட ட்ரெஸ் 2 மூட்டை இருக்கு. எது இவன்து எது அவள்துன்னு ஒண்ணுமே தெரியல. இதுல வேற 2மா சேர்ந்து ட்ரெஸ் எல்லாம் இழுத்து போட்டு களைச்சு எல்லாம் ஒண்ணா பெரட்டி வச்சிருக்குதுங்க. என்னெல்லாம் ஒண்ணு தேடி எடுத்துக்கிட்டு இருக்க முடியல சக்தி, அதான் கையில கிடைக்கிறது எடுத்து அவனுக்கு போட்டு விட்டேன். ஏண்டி, அதுக்குன்னு போய் ஆம்பளை பையனுக்கு போய் பொம்பளை பிள்ளையோட ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க? ஆமா, இப்ப போட்டு விட்டா என்ன? அவன் என்ன வெளியவா போறான்? வீட்டுக்குள்ள தானே இருக்க போறான். அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. இந்த ட்ரெஸ்லயும் என் பையன் அழகா தான் இருக்கான். அழகா இருக்கனா? சீதா, இவ்வளோ நாள் யாரை உன் வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தியோ, அது வேற யாரும் இல்லை சீதா, அது நான் தான். இந்த உலகத்திலேயே நீ மொத்தமா வெறுத்த ஒரு ஆளோட தான் இத்தனை நாள் நீ இருந்திருக்கேன்னு தெரிஞ்சா அதை நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல சீதா. ஆனா நான் பண்ணது பெரிய தப்பு. என்னாலதான் நீயும் தீரனும் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க.
உன் வாழ்க்கையை நான் தான் கெடுத்தேன்னு அன்னைக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா அன்னைக்கே நான் உன்னை விட்டு இருந்திருக்க மாட்டேன் சீதா. சத்தியமா இந்த தப்பை நான் தெரிஞ்சு பண்ணல. நான் தெரிஞ்சு பண்ணணும் தெரியாம பண்ணணும், ஆக மொத்தம் நான் பண்ணது பெரிய தப்பு தான். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சீதா. ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம்தான் சீதா, இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னா நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்த என்னால உன்கிட்ட சொல்லாமையும் இருக்க முடியாது சீதா. இப்படி ஒரு கேவலமான தப்பு பண்ணிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு உன்கிட்ட வெளியே நல்லவன் மாதிரி என்னால நடிக்க முடியாது சீதா. ஏற்கனவே ஒருத்த உன்னை ஏமாத்திட்டு போயிருந்தோம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ என்னமோ என்ன பெரிய தியாகி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன்னை ஏமாத்தினவனே நான் தானே தெரிஞ்சா நீ என்ன வெறுத்துருவியோன்னு பயமா இருக்கு சீதா. ஆனா என்னால இதை உன்கிட்ட சொல்லாமையும் இருக்க முடியாது சீதா. இதை நான் சொல்லாம இருந்தா அந்த குற்ற உணர்ச்சியே என்னை கொன்னுரும். அரவிந்த், எப்ப வந்தீங்க அரவிந்த்? என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், மௌனமா மௌனமா, என்ன சொல்ல போகிறாய். அரவிந்த், ஆ ஆ, சீதா, என்னாச்சு அரவிந்த்? எப்ப வந்தீங்கன்னு கேட்டேன். அது வந்து சீதா காலையில தான் வந்தேன். சரி அரவிந்த், சரி இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட எடுத்துட்டு வரேன். இல்ல சீதா, சீதா உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். சொல்லுங்க அரவிந்த். அது வந்து சீதா, இதை நான் சொன்னா நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னால இதை உன்கிட்ட சொல்லாமையும் இருக்க முடியாது சீதா. என்ன அரவிந்த், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அது வந்து சீதா, இவ்வளோ நாள் இந்த உலகத்துல யாரு நீ பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ, உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு நீ யார் மேல கோவமா இருந்தியோ, அது வேற யாரும் இல்லை சீதா, அது நான் தான். அன்னைக்கு ஹோட்டல்ல மயக்கமா இருந்த உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டது நான் தான் சீதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.